ஆஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கில மாதத்தோட 7வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை மாதம் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துருவோம். ஜூலை மாதம் 7ஆம் தேதியே கடகராசியில் சுக்கிர பகவானோட பயிற்சி இருக்குது. ஜூலை 12ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சி அடைகிறாரு. ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சூரியன் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. ஜூலை மாதம் 19ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் வராரு. ஜூலை மாதம் 31ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஜூலை மாத நவகிரகங்களோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் மேஷத்துலேயும், புதன் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும், குரு ரிஷபத்திலையும், சனி ஜூன் மாதம் 29ஆம் தேதியே வக்கரம் அடைஞ்சிறாரு. அதனால வக்கரமா கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னிலையும் இருக்கு. இந்த ஜூலை மாதம் கிரகநிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்களால 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். அன்பான மிதுன ராசிக்காரர்களே, இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் வேலையில் மிக மிக கவனத்தோடு இருக்கணும். இதுவரைக்குமே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கையில் காசு அப்படிங்கிறது தங்கலையே அப்படிங்கிறது தான் மன வருத்தம். சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் செலவு அதை விட அதிகமாக தான் இருக்குது ஒழிஞ்சு கையில் காசு அப்படிங்கிறது வர்ற வேலையே கிடையாது. கையில் காசு இருந்தாலும் சுப செலவுகளாக வந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு கடன் அடைக்க முடியலை, உடல்நிலையிலையும் முன்னேற்றம் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இந்த மாதத்துலையாவது எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வேலையில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். இருக்கிற வேலையையும் விட்டுட்டு வீட்டில் சும்மா உட்காந்துருந்தா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை தான் நமக்கு இருக்கும். அதனால் உங்களுடைய செயலை விட எதிர்வினை திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுறது தான் நல்லது. பிறரோட அவசர செயலுக்கு கூட நீங்கள் பழியேற்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். எந்த ஒரு வேலையிலையும் குறுக்கு வழிகளை எடுப்பதை தவிர்த்துக்குங்க. உங்களுக்கு இருக்கும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் கடினமாக கருதக்கூடிய விஷயத்தை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. மிதுனராசிக்காரர்கள் எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த துறையில் நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். 7ஆம் வீட்டின் அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறதால பிற மாநிலங்களிலிருந்தோ அல்லது வெளிநாட்டு வியாபாரங்கள்லாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்துட்ருக்கிறவங்களுக்கோ அல்லது வெளிநாட்டு ஆர்டர்களுக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் முதல் வீட்டில் அதுவும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதால மாணவர்கள்லாம் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீங்க. அலுவலகத்துலலாம் முதலீடு செய்ய விரும்பினீங்க அப்படின்னா நல்ல ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. நீண்ட தூர பயணங்களால் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வாழ்க்கையில் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வரலாம். ஆன்மீகத்தில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீடு மனை வாங்கும் யோகம்லாம் இருக்குது. அப்படி வாங்கும் பொழுது தாய்ப்பத்திரம் சரியாக இருக்கா, அதில் ஏதாவது வெள்ளங்கம் இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை தீர ஆராய்ந்து அதன் பிறகு வாங்கிக்கிறது தான் நல்லது. செவ்வாய் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டில் பார்வையை செலுத்துகிறாரு. அதனால் கல்வியில் போராடும் குணத்தை மாணவர்கள் எல்லாரும் காட்டணும். ராகு மற்றும் கேது 10ஆம் வீட்டிலையும் 4ஆம் வீட்டிலையும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. அதனால் வீட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் மொபைல் ஃபோனில் பேசுவதிலையோ வெளியாட்களிடம் பேசுவதிலையோ பிஸியாக இருப்பாங்க. அதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதால வீட்டில் ஒற்றுமை அப்படிங்கிறது குறையலாம். 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதால சில சிறிய சிறிய சண்டைகள்லாம் ஏற்படும். சுக்கிரனோட ஆசீர்வாதத்தால் உறவில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அவ்வப்போது சண்டை சச்சரவு வந்தாலும் அடுத்த நொடியே சேர்ந்துக்கிற அமைப்பு தான் இருக்குது. சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அதனால் திருமண உறவுலெல்லாம் அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். மறுபுறம் கருத்து வேறுபாடும் வரும். அதனால்
2 நிலையிலையும் நீங்கள் தயாராக இருந்துக்கிறது நல்லது. செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கிறதால வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு முழுமையாக உதவி செய்வார். உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்துவார். சுக்கிரன் பணப்பற்றாக்குறையால் இதுவரைக்கும் நிறுத்தப்பட்ட பணிகள் எல்லாத்தையும் இனிமேல் தொடங்குறதுக்கு முயற்சி செய்வீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் பயிற்சியாகி 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். 3ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் முதல் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தரப்போகிறாரு. சனிக்கிழமை தோறும் விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சுயமாக சம்பாதிக்கணும், புதிய தொழிலை நம்ம தொடங்கணும், நீண்ட தூர பயணங்கள்லாம் சென்று வரணும், பொழுதுபோக்குகளில் அதிகமாக ஈடுபடுவீங்க அப்படின்னு பல கனவுகளில் தான் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுவதாக இருக்கும். யதார்த்தமாக இருப்பதை விட கற்பனை உலகில் தான் இருப்பீங்க அதிகமாக. உங்களுடைய குழந்தைகள் மீதான அக்கறை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகரிக்கலாம். மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்ப உறுப்பினர்களோடு வாக்குவாதங்கள்லாம் வரலாம். மிதனராசிக்காரர்களுக்கு அதனை தவிர்ப்பதன் மூலம்தான் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள முடியும். அதனால் மிக மிக கவனமாக இருக்கணும். நீண்ட தூர பயணங்கள்லாம் சென்று வரும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் செலவுகள் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். உங்களுடைய தொழிலில் வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதுவே நிதி வளர்ச்சிக்கு பெருமளவு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதத்தில் வியாபாரம் மற்றும் வேலையில் பதவி உயர்வு மூலமான லாபம் அப்படிங்கிறது உண்டு. அது உங்களுக்கு மனநிறைவையும் கொடுக்கும். சொத்துக்கள் மூலம்லாம் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும். உயர்கல்வியில் உங்களுடைய பணிகளை முடிப்பதில் தாமதம் அப்படிங்கிறது வரலாம். படிப்பில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் வெற்றி அடையிறதுக்கு கல்வியில் அதிக கவனத்தை செலுத்தணும் மாணவர்கள் எல்லாருமே. காதல் வாழ்க்கையில் காதல் துணையின் ஆலோசனை உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய துணை உங்களுக்கு விசுவாசமாக நடந்துக்குவாங்க. அதனால் இருவருக்கும் இடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலம் அதிக பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். உங்களுடைய இளைய சகோதரிகள்லாம் உங்களை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அதன் மூலம் உங்களுடைய காதலுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். உடன்பிறப்புகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மிக மிக கவனத்தோடு இருக்கணும். ஒருதலை காதல் இருக்கிறவங்கலாம் இருதலை காதலாக மாறுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலம் செலவுகள் அப்படிங்கிறது வரும். பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்க. குழந்தைகளோட நலன் கருதி ஒரு சில செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. குடும்பத்தை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் மிக மிக கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய செலவு இந்த மாதத்தில் இருக்குது மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை புதிய வாய்ப்புகளால் நிரப்பப்படும். உங்களுடைய தொழிலில் சில முன்னேற்றங்கள் உண்டு. இருந்தாலும் பணம் எப்பொழுதும் போல் உங்களுக்கு செலவழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். கூடுதல் செலவு உங்களுடைய பணநிலை குறித்து அதிகமாக கவலை கொள்ள வைக்கும் அப்படின்னு